மினிஸ்ட்ரி நேயர்கள் உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த கார்னர்ஸ்டோன் பாடத்தை படிக்க வந்திருக்க உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். 6வது வார பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். தலைப்பு ஸ்விம்மிங் அப்ஸ்ட்ரீம், நீரோட்டத்தில் எதிர்நீச்சல் அடித்தல் என்ற தலைப்பின் கீழே இந்த பாடத்தை நம்ம பார்க்க போகிறோம். மனப்பாட வசனம் அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான ஒரு நாளை எங்கள் வாழ்க்கையில் குடிச்சதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது இந்த பாடத்தை நாங்கள் படிக்கப் போகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் தந்து வழிநடத்துங்கள் ஆண்டவரே. எங்கள் அறிவையும் மனதையும் திறங்க ஆண்டவரே. இந்த பாடத்தை நாங்கள் படித்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அதை அப்பியாசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்கள் ஆண்டவரே. இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கிறேன். இப்போது நீங்கள் உங்களோட நண்பர்களோட சேர்ந்து கூட்டமாக ஒரு இடத்துல இருக்கீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு அது தப்புன்னு தெரிய வருது. அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கிளாஸில் இருக்கீங்க, டீச்சர் வந்து வெளியே போயிட்டாங்க, அப்போ நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டுருக்கீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, பார்த்து சீட் பண்ணி அந்த டெஸ்ட்டை எழுதுகிறாங்க. இன்னொரு உதாரணம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒரு ஃப்ரெண்டை வந்து அவங்க கிண்டல் பண்ணி அவங்கள வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க? இன்னொரு இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களை வந்து ஒரு பார்ட்டிக்கு கூப்பிட்றாங்க. இல்லைனா வெளியே வாடா, நம்ம அங்கே போய் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து தெரியுது, அது வந்து கடவுளுக்கு பிரியமானது இல்லை, தேவனுக்கு அது பிரியமான வேலை இல்லை அப்படின்னு அது உங்களுக்கு தெரியுது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நண்பர்கள் சொல்லலாம், ஏய் என்னடா இது, எல்லாரும் தான் பண்ணுறாங்க, என்னடா நீ இப்படி இருக்க, ஒரு நாள் தானே, சும்மா வாடா, ஒன்றும் ஆகாது, எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்க இளைஞருக்கு இதுதான், இந்த வார்த்தைகள் தான் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாவத்துக்குள்ளாக தள்ளுறதுன்னு நம்ம பார்க்குறோம். நிறைய இளைஞர்கள் இந்த வார்த்தைகளை நம்பி விழுந்து போகிறத நம்ம பார்க்குறோம். இதுக்கு பேர் வந்து பீர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. பீர் ப்ரெஷர் அப்படின்னா, நம்மளை சுற்றி இருக்கவங்க, அதாவது நம்ம நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை வேலை செய்கிற இடங்களாக இருக்கட்டும், இல்லைனா நம்ம சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், ஒரு விஷயத்தை உங்களைய செய்கிறதுக்கு வற்புறுத்துறாங்கன்னா, அது நல்லதோ கெட்டதோ செய்கிறதுக்கு வற்புறுத்துறாங்கன்னா, அது பேர் வந்து பீர் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேள்வியை நான் உங்ககிட்ட வைக்கிறேனே, இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் கிளாஸில் இருக்கீங்க. அடுத்த கிளாஸ் உங்களுக்கு வந்து போர் அடிக்கும்னு உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருச்சு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லாம் சேர்ந்து என்ன யோசிக்கிறீங்கன்னா, அந்த கிளாஸை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம், பங்க் பண்ணிடலாம், கட் அடிச்சிடலாம் அந்த கிளாஸை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறாங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறத கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிடுறாரு. ஆனால் நீங்கள் அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தேவனுக்கு உண்மையாக இருப்பீங்களா? அது தப்புன்னு நீங்கள் வந்து தனித்துவமாக நிற்பீங்களா? தனித்துவமாக நீங்கள் நிற்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை ஒதுக்கலாம், மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை கிண்டல் பண்ணலாம், உங்களை ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போகிறீங்க? உங்களைய எப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறீங்க? உங்களை யார் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறா? நீங்கள் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விட்றீங்களா? நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கணும். பியர் ப்ரெஷர் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் மட்டும் இல்லை, அது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கலாம். அதை நம்ம வந்து இந்த பாடத்தில் வந்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். இந்த பாசிட்டிவான பியர் ப்ரெஷருக்கு நம்ம வந்து என்னென்னலாம் பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு நல்ல நண்பர்கள் மற்றும் ஒரு நல்ல கம்யூனிட்டியோட நம்ம சேரணும். அந்த நபர்கள் வந்து நமக்கு வந்து எவ்வளோ உதவி செய்கிறாங்க, நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் வளர்கிறதுக்கு எவ்வளோ உதவி செய்வாங்க,
அவங்களுக்கு தேவன் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, இதெல்லாம் பார்த்து நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கம்யூனிட்டியை நம்ம அமைச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து தேவன்கிட்ட இன்னும் கிட்டி சேர்றதுக்கு நமக்கு வந்து ரொம்பவே உதவி செய்யும்னு சொல்லுவாங்க. இப்போது மற்ற மக்களை நம்ம பார்த்தோம்னா ஒரு ஃபேமை தேடி அவங்க ஒரு பாப்புலரான விஷயத்தை தேடியோ இல்லைன்னா ஒரு ட்ரெண்டுக்குள்ளே அவங்க வந்து போகும்போதோ நம்ம எப்படி அவங்க கிட்டேருந்து நம்ம தனித்து இருக்கோம், நம்ம யோசிக்கிறோமா இது சரியான ஒரு விஷயமா, கடவுளுக்கு உகந்த ஒரு காரியமா, நம்ம அந்த இடத்துல தனித்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து இல்லை இது தப்பு அப்படின்னு இருந்தோம்னா நமக்கு வந்து நிறைய ரிஜெக்ஷன்ஸ் நடக்கும். நம்மளை வந்து நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நம்மளை நிறைய பேர் கேலி செய்வாங்க. அதே மாதிரி தான் தேவனோட விஷயத்திலையும் எத்தனை பேர் எதிர்த்தாலும் நம்ம தனித்து நம்ம நிற்கும் போது தேவன் நம்ம கூட இருக்கிறாருன்னு நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம வந்து பாடத்துக்குள்ள கடந்து செல்வோம். வேதாகமத்தை நம்ம திறந்துப்போம். அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம் 25லேருந்து 42 வசனங்கள் உள்ள சம்பவத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சம்பவத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பேக் ஸ்டோரி, அதாவது இந்த சம்பவத்துக்குள்ளே வர்றதுக்கான ஒரு ஸ்டோரியை, அதாவது என்ன அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு, என்ன நிகழ்வு நடந்துச்சுன்னு நம்ம பார்ப்போம். பேதுருவும் அப்போஸ்தலர்களும் எருசலேமில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வந்து பிரசங்கம் பண்ணுறாங்க. அவங்க பிரசங்கம் பண்ணுறத நிறைய மக்கள் பார்க்குறாங்க. ஆயிரக்கணக்கில் அவங்க வந்து மாற்றம் அடைகிறாங்கன்னு நம்ம வந்து பார்க்குறோம். இதெல்லாம் பார்த்த மத தலைவர்கள், பரிசேயர்கள், சதிசேயர்கள், ஆசாரியர்களுக்கெல்லாம் வந்து பொறாமை வருது. அதனால இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் வந்து கைது செய்து சிறைச்சாலையில் வந்து அடைக்கிற விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம். அதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னா ஒரு தேவதூதன் வந்து அந்த சிறைச்சாலையின் கதவுகள் வந்து திறந்து அவங்கள பார்த்து நீங்கள் வந்து தப்பிச்சு ஓடி போயிடுங்க, அவங்கள பார்த்து நீங்கள் தப்பிச்சு ஓடி போயிடுங்க, இங்கே இருக்காதீங்கன்னு சொல்லாமல் அதுக்கு பதிலாக ஒரு பெரிய காரியத்தை வந்து அவர்கிட்ட சொல்கிறாங்க. பேதுருக்கிட்டையும் அப்போஸ்தலர்கிட்டையும் அந்த தூதன் சொல்கிறாரு, நீங்கள் போய் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஆனால் இப்போது நம்ம பேதுரோட இடத்துல இருந்தோம்னா என்னடா தேவதூதன் வந்து இப்போ இப்படி சொல்கிறாரு, நம்மளை கைது செய்த இடத்துலையே திருப்பி போய் பிரசங்கம் பண்ண சொல்கிறாரே அப்படின்னு நம்ம வந்து யோசித்து பின்வாங்கியிருக்கலாம். ஆனால் அந்த தேவதூதனுடைய பேச்சை கேட்டு பேதுருவும் அப்போஸ்தலர்களும் அங்கே போய் பிரசங்கம் பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது அங்கே இருந்த சிறைச்சாலை கதவுகள் பூட்டி தான் இருந்துச்சு. அங்கே காவல் காத்திருந்த காவல் வீரர்களும் அங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க. ஆனால் உள்ளே இருக்கவங்க வெளியே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா அங்கேருந்து பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் ஆலோசனை சங்கத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இதுதான் முன்னாடி நடந்த சம்பவம். இப்போது நம்ம வந்து இந்த பாடத்தில் கொடுக்கப்பட்ட சம்பவத்துக்குள்ளே போகும். இப்படி அந்த ஆலோசனை சங்கத்தில் பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் நிற்க வச்சு, நீ ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணிட்டுருக்க, நான் முதல்லே உங்களை பிரசங்கம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்ல அப்படின்னு சொல்லி அவங்கள கேள்வி கேட்கும் போது பேதுரு வந்து 2 விஷயங்கள் பண்ணியிருக்கலாங்க. ஒன்று, அவர் அமைதியாக இருக்கணும். இன்னொன்று, அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கணும். நான் இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு அவர் மன்னிப்பு கேட்டிருக்கணும். ஆனால் பேதுரு அங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அமைதியாக நிற்கிறார். அதுக்கப்புறமா அவங்களுடைய விமர்சனங்கள்லாம் ஆலோசனை சங்கத்தில் இருக்க அந்த பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர்களும் சதிசேயர்களும் சொன்னதுக்கப்புறமா பேதுரு ஒரே ஒரு விஷயத்தை தான் அங்கே வந்து ஸ்ட்ராங்காக சொல்கிறாரு, ஆழமாக சொல்கிறாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து அங்கே வைக்கிறாரு. அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம் 29வது வசனம் நம்மளுடைய மனப்பாட வசனம். அதற்கு பேதுரு மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படிதலை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாக இருக்கிறது அப்படின்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட்டை இங்கே வந்து பேதுரு வந்து அந்த இடத்துல வைக்கிறாரு. இந்த இடத்துல பேதுரு வந்து நம்ம வந்து எப்போவுமே நம்மளுடைய உலக தலைவர்கள், நம்மளுடைய எல்டர்ஸோட அத்தாரிட்டியை வந்து நம்ம வந்து மீறக்கூடாது, அவங்க சொல்கிறத மீறக்கூடாதுன்னு அவர் சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, வேதாகமத்தில் சொல்லியிருக்குது,
நம்மளுடைய பெற்றோர்கள், நம்மளுடைய முதியோர்கள், நம்மளுடைய டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் பாஸ்டர், இவங்க எல்லாரையும் யார் யாரெல்லாம் நம்மளுடைய உலகத் தலைவர்கள், இவர்கள் எல்லாருக்கும் நம்ம வந்து மரியாதை செலுத்தணும். அவங்க சொல்றத கேட்கணும். ஆனா, அவங்க அப்படியே டைரக்ட்டா அ தேவன தேவனுக்கு எதிரான விஷயங்கள செஞ்சாங்கன்னா, டைரக்ட்டா தேவனுடைய கட்டளைகளை மீறினாங்கன்னா, நம்ம தேவனுக்கு தான் அந்த இடத்துல நம்ம தேவனுக்கு தான் முதல் உரிமை தந்து, அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அப்படின்னு பேதுரு இங்க சொல்ல வராரு. பேதுரு இங்க ஒரு விஷயத்த நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு. தேவன் தான் அ சீஷர்கள வந்து என்ன சொல்றாரு, "உலகமெங்கும் போய் என்னோட சுவிசேஷத்த பிரசங்கிங்க" அப்படின்னு தேவன் தான் சொல்றாரு. அதனால யாராலயும் இத தடுக்க முடியாது. தேவன் சொன்ன வேலைய நம்ம செய்யணும் அப்படின்னு அவரு உறுதியா அத முன்னாடியே புரிஞ்சுட்டு அந்த வேலைய மட்டும் தான் அவர் செஞ்சுகிட்டு இருந்தாரு. இந்த இடத்துல அந்த ஆலோசனை சங்கத்துல இருந்தவங்க வந்து பேதுருவ வந்து நீங்க பிரசங்கம் பண்ணக்கூடாது. நீங்க பிரசங்கம் பண்றத நிறுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்க தேவன் வந்து என்ன சொல்றாருன்னா, "நீ பிரசங்கம் பண்ணு. பிரசங்கம் பண்றத நிறுத்தாத" அப்படின்னு தேவன் வந்து அங்க சொல்றாரு. அதனால பீட்டர் வந்து அங்க வந்து என்ன பண்றாருன்னா, ஆல்ரெடி அங்க வந்து ஒரு சாய்ஸ வந்து வச்சுட்டாரு. அவர் தேர்வு செஞ்சுட்டாரு. தேவன் சொன்ன விஷயத்த நான் செய்யப் போறேன் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் வந்து அங்க எடுக்குறாரு. அங்க அ அவருக்கு எதிரா அந்த ஆலோசனை சங்கமும், பரிசேயர், சரிசேயர், பிரதான ஆசாரியர் இப்படி அங்க ஒரு பெரிய அதிகாரியில இருக்க நபர்கள் அவருக்கு எதிர்த்து, "நீ இப்படி பண்ணக்கூடாது" அப்படின்னு சொல்லும்போதும், இவரு அங்க ஒரு தனித்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்து, தேவனுக்கென்று அங்க நின்னு, தேவன் சொன்ன வேலைய வந்து அங்க செய்றார நம்ம பார்க்கிறோம். இப்போ நம்ம பேதுருவோட வாழ்க்கைய நம்மளுடைய வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்ப்போமே! நம்ம இப்ப ஏதாச்சும் ஒரு வேலைய செய்றோம், ஒரு வேலைய செய்ய போறோம் அப்டின்னா, அது வந்து உங்க நண்பர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். உங்க கூட வேலை செய்றவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். அதனால என்ன பண்ணுவாங்க, உங்கள கிண்டல் பண்ணுவாங்க, உங்க மேல கோவப்படுவாங்க, உங்கள அடிப்பாங்க, உங்களைய வந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா, அந்த இடத்துல நீங்க எப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்க போறீங்க? பேதுரு மாரி நம்மளால நிற்க முடியுமா? அப்படின்றத நம்ம யோசிக்கணும். இப்போ திருப்பி பீட்டரோட விஷயத்துக்கு வருவோம். பேதுரு அங்க அதோட அவர் வந்து நிக்கல. அங்க அந்த இடத்துல அவர் வந்து தைரியமா இன்னொரு பிரசங்கத்த வந்து அங்க அந்த ஊழியக்காரர்களுக்கு முன்னாடி பண்றாரு. 38, 39வது வசனத்த வாசிக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டு விடுங்கள். பேதுரு இதுக்கப்புறம் தைரியமா அங்க இருக்க ஆலோசனை சங்கத்துக்கு முன்னாடி ஒரு பிரசங்கத்த பண்றாரு. 30வது வசனம். நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தினார். இந்த விஷயங்கள சொன்னக்கப்புறமா பேதுரு அந்த இடத்துல அவரு கோவப்படல. அந்த தலைவர்கள வந்து அவர் வந்து தாழ்த்துற மாரியோ, இல்ல அவமானப்படுத்துற மாரியோ எதுவுமே பேசல. அந்த இடத்துல அவங்களுக்கு மனம் திரும்புறதுக்கு ஒரு வாய்ப்ப, ஒரு இன்விடேஷன அங்க வைக்கிறாரு. இங்க அந்த ஆலோசனை சங்கத்துல இருந்தவங்களுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, ஆலோசனை சங்கத்துல பேதுரு இப்படியே தொடர்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாருன்னா, மக்கள் வந்து பயப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து பாவத்தோட விளைவு வந்து புரியும். அதனால என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து மனம் திரும்புவாங்க. சில பேர் வந்து அத எதிர்ப்பாங்க. அந்த எதிர்க்கிற ஒரு செயல வந்து இந்த ஆலோசனை சங்கம் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த ஆலோசனை சங்கம் பேதுருவ அந்த சுவிசேஷத்த எதிர்க்கிற ஒரு சாய்ஸ வந்து எடுக்குறாங்க. அதனால இவங்க பேதுரு சொன்ன விஷயம் அவங்களுக்கு மிகுந்த கோபத்த உண்டாக்குச்சு. அதனால என்ன பண்ணாங்க, பேதுருவையும், அப்போஸ்தலர்களையும் கொலை செய்றதுக்கு அவங்க வந்து முயற்சி எடுத்தாங்க. அப்படி எடுக்கும்போது அந்த கவுன்சில் அதாவது ஆலோசனை சங்கனத் அந்த ஆலோசனை சங்கத்துல இருந்த ஒரு அந்த ஆலோசனை சங்கத்துல இருந்த ஒரு நியாயசாஸ்திரி எந்திரிச்சு அங்க வந்து ஒரு காரியத்த செய்றாரு. என்ன சொல்றாருன்னா, பேதுருவையும், அப்போஸ்தலர்களையும் வெளிய கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வெளிய போனதுக்கு அப்புறமா, இங்க ஆலோசனை சங்கத்துக்கிட்ட ஒரு சில காரியங்கள சொல்றாரு. அவர் அங்க 2 நபர்கள வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. அங்க ஆலோசனைக்காரர்கள் கிட்ட வந்து அறிமுகம் செய்கிறார்.
முதலாவது நபர் வந்து தியதாஸ். இவரு நிறைய பேர் வந்து பின்பற்றினாங்க. இவருடைய செயல்கள நிறைய பேர் வந்து பின்பற்றினாங்க. இவர் வந்து நிறைய துவக்கங்கள துவங்குனாரு. நிறைய மூவ்மெண்ட்ஸ வந்து கொண்டு வந்தாரு. அதனால இவருக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து இவர வந்து பின்பற்றினாங்க. ஆனா இவரு இறந்தக்கப்புறமா அந்த அவர பின்பற்றவங்கலாம் எங்க போனாங்கன்னே தெரியல. அவங்கலாம் வந்து சிதறடிக்கப்பட்டாங்க. காணாம போகப்பட்டாங்க. இவரு கொண்டு வந்த அந்த மூவ்மெண்ட்ஸ் வந்து எங்க போச்சுன்னே தெரியல. காணாம போயிடுச்சு. அதே போல தான் 2வது நபர் கலிலேயனாகிய யூதாஸ். இவரும் அந்த முதல் நபர் மாரியே ரொம்ப பிரபலமான ஒரு நபர். இவருக்கும் நெறைய பேர் வந்து இவர பின்பற்றுனாங்க. இவரும் நெறைய அ மூவ்மெண்ட்ஸ வந்து கொண்டு வந்தாரு. இவருக்கும் நெறைய பேர் வந்து இவரு செய்றதெல்லாம் வந்து நெறைய பேர் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இவரும் ஒரு காலகட்டத்தில இறக்கும்போது, இவரு கொண்டு வந்த விஷயங்களும் அழிஞ்சு போச்சு, மறைஞ்சு போச்சு. இவங்களுடைய ஃபாலோவர்ஸ் அதாவது இவங்கள பின்பற்றினவங்க வந்து எங்க போனாங்கன்னே தெரியல. சிதறடிக்கப்பட்டாங்க. இந்த 2 பேர கமலியேல் வந்து அந்த ஆலோசனை சங்கத்தில சொல்லும்போது, சொல்லிட்டு என்ன சொல்றார்ன்னா, இவங்க 2 பேரும் மனிஷ பலத்தினால வந்து இத செஞ்சாங்க. மனிஷ பலத்தினால செஞ்சது என்னைக்குமே நிலை நிக்காது. அது அழிஞ்சு போயிடும். இது அழிஞ்சு போயிடுச்சு. அதேபோல நம்மளும் என்ன பண்ணுவோம், இந்த பேதுரு அப்போஸ்தலர்களையும் விடுவோம். இது வந்து தேவனுடைய வல்லமையால, தேவனால இது வந்து இந்த செயல்கள் வந்து செய்யப்பட்டுச்சுன்னா, நம்மளால இது தடுக்க முடியாது. நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. இது நடந்துகிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம அவங்கள வந்து விடுவோம். அப்படின்னு ஒரு ஆலோசனைய வந்து இங்க வந்து அந்த நியாயசாஸ்திரி வந்து வைக்கிறாரு. இந்த நியாயசாஸ்திரி யாருன்னு நம்ம பார்த்தோம்னா, இவர் வந்து அ ரொம்பவே ஒரு மதிப்புக்குரிய ஒரு நியாயசாஸ்திரியா அங்க இஸ்ரவேல்ல வந்து காணப்பட்டாரு. பவுல் வந்து இவருக்கு கீழ தான் வந்து படித்தார். இவர் தான் வந்து பவுலுக்கு வந்து கற்பித்தார் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கிறோம். ஸோ இப்படி வந்து இந்த நியாயசாஸ்திரி கமலேயல் வந்து என்ன பண்றாருன்னா, அவங்கள போக விடுவோம் அப்படின்னு ஒரு ஆலோசனை வைக்கிறாங்க. அங்க இருக்க ஆலோசனை சங்கத்துல இருக்க எல்லாருமே அதை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, உள்ள வர வைக்கிறாங்க. பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் கண்டித்து அவர்களை வந்து அடித்து, அதுக்கப்புறமா என்ன சொல்லி விடுறாங்கன்னா, இனிமே நீங்க பிரசங்கமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிப்போட அங்க வந்து பேதுருவையும் அப்போஸ்தலர்களையும் வெளிய கொண்டு போறாங்கன்னு நம்ம பார்க்கிறோம். சரி, இவங்க கண்டித்து இவ்வளோ அடித்ததுக்கு அப்புறமும் பேதுருவும் அப்போஸ்தலர்களும் சும்மா இருந்தாங்களா? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த கடைசி 2 வசனங்கள நம்ம பார்க்கும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிய போன உடனே எருசலேமோட தேவாலயத்துக்கு போய் அவங்க வந்து பிரசங்கம் பண்றாங்க. அன்னையிலிருந்து எல்லா நாளும் வீடுகளா போய் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம்னா என்ன பண்ணியிருப்போம்? ஒரு கவர்ன்மெண்ட் அதாவது ஒரு அரசாங்கமே உங்களுக்கு எதிராக நிக்குது. நீ இந்த மாரி பண்ணக்கூடாது. இன்னொரு தடவ இப்படி பண்ணனா உனக்கு இப்படி ஒரு தண்டனை கிடைக்கும்னு. ஆனா அங்க பேதுரு தேவனுடைய ஊழியத்த புரிஞ்சுக்கிட்டு, அந்த ஊழியத்தை வந்து அங்க வந்து செஞ்சாருன்னு நம்ம பார்க்கிறோம். அந்த இடத்துல பேதுரு வந்து நெறைய கஷ்டங்கள வந்து அனுபவிச்சாரு. அவர் அடிக்கப்பட்டார். அவரு அ கேலி செய்யப்பட்டார். பொதுமக்களுக்கு முன்னாடி அவமானப்படுத்தப்பட்டார். ஆனா, இவ்வளோ விஷயங்களையும் அமைதியாவே இருந்து கடந்து போனாரு. தேவனுக்கென்று நம்ம வந்து கஷ்டப்படுறது, சஃபர் ஆகுறது, ஒ அங்க பேதுரு அவ்வளோ கஷ்டப்பட்டக்கப்புறமும் அவர் வந்து மகிழ்ந்து களி கூர்ந்து இருந்தாரு. ஏன்னா, அங்க அவர் வந்து சஃபர் ஆனது வந்து அவர் வந்து பெருசா எடுத்துக்கல. ஏன்னா, இதோட அதிகமா என்னோட தேவன், என்னோட இயேசு கிறிஸ்து எனக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு, எனக்காக அவ்வளோ சஃபர் ஆனாரு. அவருக்காக நான் சஃபர் ஆகுறது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு அவர் வந்து அங்க மகிழ்ச்சியா இருக்கிறத நம்ம வந்து பார்த்தோம். இந்த வார பாடத்துல பியர் பிரஷர் வந்து ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் மட்டும் இல்ல. ஒரு பாசிட்டிவான விஷயமும் அதுல இருக்கு. அப்படின்னு வந்து நமக்கு வந்து குடுத்திருக்காங்க. இங்க எப்படி பேதுருவ ஒரு குரூப் ஆஃப் பீப்பிள் ஒரு கூட்டத்தார் வந்து அவரை எதிர்த்து நின்னு நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு அவர் மேல ஒரு ப்ரெஷரை வச்சாங்களோ, ஆனா அவர் அந்த ப்ரெஷர்லாம் மீறி நான் வந்து தனித்து நிற்பேன், தேவனுக்காக நான் நிற்பேன், தேவன் என்னை பார்த்துக் கொள்வார் அப்படின்னு அவர் வந்து தனித்து நின்னாரு. இந்த மாதிரி தனித்து நிற்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும், நம்ம ஒதுக்கப்படுவோம். ஆனா பேதுரு அதை வந்து அதுக்கு ஒண்ணுமே அவர் வந்து ரியாக்ட் பண்ணல.
அதே போல தான் நம்மளும் இருக்கணும். இப்போ நீங்க ஒரு கேள்வி கேளுங்க. நான் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறேன்? மத்தவங்க கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கொள்கிறேன்? நான் அத வந்து என் வாழ்க்கையில நான் அபியாசிக்கிறேனா? ஒருவேள அது எனக்கு தடங்கலா இருக்குதா? தேவன் அத அனுமதிப்பாரா? அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்களேன். இளஞ்சி ஒயிட் அம்மையார் ஃபிளாஷ் லைட்ல ஒரு காரியத்த சொல்றாங்க. தேவனுடைய வார்த்தைய வேற ஒரு ரிஃபார்மேஷன் வந்து அதோடைய பொருளையோ, இல்ல அதோடைய நோக்கத்தையோ மாத்தக்கூடாது. தேவனுடைய வார்த்தைய மாத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்றாங்க. அது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு அ ரிஃபார்மேஷன சேர்ந்தவங்க அவருடைய நோக்கத்த ஒரு கவர்மெண்ட்டோடைய வேற ஒரு கொஸ்டின் வந்து அத வந்து மேற்கொள்ளக்கூடாது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிளோட அந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளோட அந்த ஃபிளாஷ் லைட்ல நம்ம வந்து பார்க்குறோம். பொலிட்டிக்கலாவோ, இல்ல பவராலயோ, இல்லன்னா ஒரு பாப்புலாரிட்டியாலயோ, இல்லன்னா ஒரு ட்ரெண்டாலயோ எதுவுமே பண்ண முடியாது. தேவனுடைய வார்த்தை எங்க இருக்குதோ, தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட இருக்குதோ, தேவன் என்ன செய்ய நினைக்கிறாரோ, அதுதான் நடக்கும். அப்படின்றத நம்ம வந்து அங்கருந்து நினைவு ஊட்ட முடியும். இங்க அப்போஸ்தலர்ஸ் வந்து அவங்களுடைய பெலத்தினாலேயோ, இல்ல அவங்களுடைய வல்லமையாலேயோ அவங்க வந்து அந்த காரியங்கள செய்யல. தேவனுடைய வல்லமையால அந்த காரியங்கள அவங்க வந்து செஞ்சாங்க நம்ம பார்க்குறோம். அதனால என்ன இதுலருந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, அங்க ஒரு கவர்மெண்ட்டாலயோ, ஒரு அரசாலயோ, இல்ல ஒரு மிகுந்த ஒரு பவராலயோ, அந் தேவன் நினைத்த காரியத்த தடுக்க முடியல. அப்படின்றத நம்ம வந்து பார்க்க முடியுது. பேதுரு எப்படி தேவனுக்காக தனித்து நின்னாரோ, அதே போல நம்மளும் வந்து தேவனுக்காக தனித்து நிற்போம். தேவன் நம்மளை வந்து பலப்படுத்துவார். அ இந்த பாடத்த முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 3 காரியங்கள் நம்ம வந்து டேக் அவே பாயிண்ட்ஸா வந்து இந்த பாடத்துலருந்து எடுத்துக்க போறோம். முதல் பாயிண்ட் வந்து எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனுக்கு கீழ்ப்படிதல். சில நேரங்கள் வரலாம். தேவனுக்கு நம்ம வந்து கீழ்ப்படிவது வந்து ரொம்ப கடினமான ஒரு நேரங்கள் வரலாம். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மள விட்டு போலாம். அவங்க நம்மள கிண்டல் பண்ணலாம். ஆனா அந்த இடத்துல நம்ம தேவனுக்கென்று உண்மையா இருக்கணும். அவருக்கு கீழ்ப்படியணும். 2வதாக உங்களுடைய நண்பர்கள கவனமாக தேர்ந்து செய்ய வேண்டும். உங்களுடைய நண்பர்கள நீங்க வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் குரோத் எப்படி அவங்க எப்படி குரோ பண்ண முடியும்? இல்லன்னா தேவன் கிட்ட அ நான் குளோசரா மூவ் ஆகுறதுக்கு அவங்க எப்படி ஹெல்ப் பண்ண முடியும்? அப்படின்றத வச்சு நம்ம வந்து நம்ம சுத்தி இருக்க மக்கள வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டோம்னா, தேவன் கிட்ட ஒரு உயர நம்ம காண்பதற்கு உதவி செய்யும். அவங்களுக்கும் அது உதவி செய்யும். 3வதாக ஒருபோதும் தேவனை குறித்து வெட்கப்படாமல் இருங்கள். நெவர் பி அஷேம்ட் ஆஃப் ஜீசஸ். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்ம தேவனுக்காக நிக்கிறோமே, நம்ம இயேசு கிறிஸ்துவுக்காக நிக்கிறோமே, நம்ம தனித்து நிக்கிறோமே, இதனால எனக்கு வந்து இவ்ளோ பிரச்சனை வருது. இதனால நான் ஒதுக்கப்பட்டேன். இதனால நான் வந்து கேலி கிண்டலுக்குள்ள ஆளானேன். இப்படி எதுவுமே நம்ம யோசிக்காம, அவருக்காக நம்ம நிக்கும்போது, நம்மள அவர் வந்து வெட்கப்பட விடமாட்டார். நம்ம அவருக்காக நிக்கிறதுக்கு வெட்கப்படாம நிக்கணும். இன்னைக்கு நம்ம ஒரு கேள்வியோட போவோம். நான் எப்படி மத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்? நான் எப்படி மத்தவங்களுக்கு ஒரு தாக்கத்த உருவாக்குறேன்? நான் சரியா இருக்கேனா? எனக்கு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய போறேன்? ஒரு பாசிட்டிவ் பீர் பிரஷர மத்தவங்களுக்கு நம்ம தருவோம். மேபி இதனால நீங்க தனித்து இருக்கிறதுனால நீங்க வந்து தள்ளப்படலாம். இந்த மாரி சூழ்நிலைகள நீங்க கீழ தள்ளப்படும்போது, நீங்க வந்து தேவன நெனச்சுக்கொள்ளுங்க. பேதுரு கடந்து வந்த அடிகள நினைத்து பாருங்க. அப்போஸ்தலர்கள நினைத்து பாருங்க. அவங்களே கைவிடாத தேவன் நம்மளையும் கைவிடாதிருப்பார். நம்ம என்ன செய்யணும்னா, இயேசு கிறிஸ்துவ எல்லாத்துக்கும் மேலயும் அவர நம்ம சூஸ் பண்ணணும். அவர நம்ம தேர்வு செய்யும்போது, அவர் எல்லாத்தையும் நம்ம பார்த்துக் கொள்வார். அவருக்காக நம்ம தனித்து நிற்கும்போது, பரலோகமே நமக்காக களி கூர்ந்திருக்கும். தேவன் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறு ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொண்டதுக்காக எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த அருமையான பாடத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எப்படி பேதுரு தனித்து உம்முடைய ஊழியத்துக்காக அப்படி நின்றார் என்று நாங்கள் இன்று கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அதே போல நாங்களும் உமக்கென்று உண்மையுள்ளவர்களாய் தனித்து நின்று உமக்கென்று ஒரு
ஊழியத்தை செய்கிறதுக்கு வீரர்களாக எங்களை அனுப்பும். அதில் எல்லாரையும் ஆசீர்வதித்தாரும் வழி நடத்தும். இயேசுவின் ஜெபிக்கிறோம் ஜீவன நடப்பிதாவே. ஆமென்.